இது உங்கள் தாரிகாஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் தாரிகாஸ் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ பண்ணிவிடுங்க. வாங்க மஷ்ரூம் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற காளான் மசாலாவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கடாய் சூடாயிடுச்சு. கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கிறேன். ஜீரகம் போடுறேன். வெங்காயம் பேஸ்ட் போடுறேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா இதில் உள்ள பச்சை வாடை எல்லாம் போகணும். அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது போடுறேன். 1.5 ஸ்பூன் போடுறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இஞ்சி பூண்டு விழுதும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா ஆட் பண்ணிடலாம். அதுக்கு முதல்ல மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மிளகாத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், தனியாத்தூள், கடைசியாக இதில் 1 ஸ்பூன் கடலை மாவு போடுறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அடுப்பை சிம்லேயே வச்சு பண்ணுங்கள், இல்லாட்டி கரிஞ்சிரும். அரைச்சி வச்ச தக்காளி போட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் 2 வெங்காயம் அரைச்சேன். இது தக்காளி 3 தக்காளி போட்டிருக்கேன். கொஞ்சம் புளிப்பு சுவை ஜாஸ்தியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், ஓரளவு இது வதங்கிட்டு இருக்குது. வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டெல்லாம். இப்போ இதில் 2 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மஷ்ரூம் போட்டுடலாம். கொஞ்சமாக சுகர் போடுறேன். இந்த டேஸ்ட்டை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும், அதுக்காக தான். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதை கொஞ்ச நேரம் மூடி வைக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் வச்சா போதும். பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மஷ்ரூம் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடைசியாக கருவேப்பிலை இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், மஷ்ரூம் மசாலா ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் மேலே லைட்டாக போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். நம்மளோட மஷ்ரூம் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.